Hello friends, நம்ம HTML CSS Tailwind கோர்ஸோட 4th tutorial வீடியோ இது. ஸோ இதில் வந்துட்டு சிமாண்டிக் HTMLனா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ சிமாண்டிக் HTML அப்படின்னு சொன்னது வந்துட்டு லைக் அது வந்துட்டு குறிப்பிட்ட HTML டேகோ ஆர்எல்ஸ் வந்துட்டு புது HTML வந்துட்டு புது டேக்ஸ் அந்த மாதிரி நினச்சிக்காதீங்க. இட்ஸ் லைக் ஒரு ப்ரொசீஜர், ஒரு ப்ராசஸ், ஒரு HTML வந்துட்டு கிரியேட் பண்ணுறதுக்கான லைக் ஒரு ஸ்ட்ரக்சர் தான் சிமாண்டிக் HTMLனு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி நம்ம சிமாண்டிக் HTML படி தான் இந்த கோர்ஸ்லேயே நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோவே சிமாண்டிக் HTML படி தான் நம்ம போட்டோம். பட் ஸ்டில் அதை ஒரு தடவை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு வெப் பேஜில் நம்ம HTML எப்படி வேணால் ஸ்ட்ரக்சர் பண்ணலாம். ஸோ எடுத்ததுமே H1 போடலாம், ஸோ எடுத்ததுமே டிவ் போடலாம், ஆர்எல்ஸ் எடுத்ததுமே வந்துட்டு நம்ம செக்ஷன் போடலாம். ஸோ எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். நம்ம கொடுத்தா HTML பேஜ் வந்துட்டு ரெண்டர் ஆகும். யூ கேன் சி, நான் ஜஸ்ட் இதை லைவ் சர்வரில் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இட் வில் ஒர்க், இது ஒர்க் ஆகும். பட் என்ன இஷ்யூ அப்படின்னா இது ஒரு லைக் ஒரு ப்ராப்பராக கிடையாது. அதாவது இந்தந்த வேலை செய்கிறதுக்கு இந்தந்த டேக்ஸ் தான் அப்படின்றது வந்துட்டு இருக்குது. ஸோ நம்ம அதுபடி தான் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாடிக்குள்ளே நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோவில் பண்ண மாதிரி ஹெட்டர். ஸோ ஹெட்டர் என்ன பர்பஸ் சர்வ் பண்ணுது? ஹெட்டருக்குள்ளே நேவ் போடலாம். ஸோ வந்துட்டு என்னென்னா ஹெட்டரில் வந்துட்டு ஹெட்டருக்குள்ளே பேசிக்காக என்ன இருக்கும், நம்ம நேவிகேஷன் பண்ணுறதுக்கான திங்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ மேலே எடுத்ததுமே நம்ம என்ன எதிர்பார்ப்போம், இந்த வெப் பேஜில் என்னென்ன பேஜஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றது பார்ப்போம். ஸோ இப்போ தட்ஸ் வீடியோ ஃபர்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ ஹெட்டருக்குள்ளே நேவை போட்டிருக்க மாட்டேன், நேவை வெளியே போட்டிருப்பேன். இது கூட லைக் இதுவும் ஓகே தான், இட் இஸ் நாட் எனி மிஸ்டேக். பட் த திங் இஸ் இந்த ப்ராசஸ் வந்துட்டு கரெக்டாக இருக்கணும், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு மெயின் டேக்குள்ளே வெப்சைட்டோட மெயின் கண்டென்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் செக்ஷன் கொடுக்காம டேரெக்டாக கண்டென்ட்டை கொடுத்தேன் அப்படின்னா ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்காது. இன்னும் மெயின் கொடுத்துருக்கு, அதுக்குள்ளே செக்ஷன் பை செக்ஷன் இருந்தால் தானே கரெக்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு நம்ம ஒரு ஆர்டிகிள் கிரியேட் பண்ணுறோம், ஒரு கார்டு கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு வந்துட்டு ஆர்டிகிள் டேக்கை யூஸ் பண்ணலாம். பிகாஸ் வந்துட்டு தட் இஸ் மீனிங்ஃபுல். நெக்ஸ்ட் அசைடு பார்த்தீங்கன்னா லைக் ஸோ யூஸ்வலி அசைடு எது யூஸ் பண்ணுவோம், லைக் மெயின் கண்டென்ட்டோட ஸ்பெசிஃபிக்காக இந்த மெயின் கண்டென்ட் வந்துட்டு என்னத்தை சொல்லுது அப்படின்றதுக்கு. ஆர்எல்ஸ் வந்துட்டு ஏதாவது ஒரு மெயின்லேயே சைட் பார் மேலே ஹெட்டர் வச்சிருக்கோம் ப்ளஸ் மெயின்லேயே சைட் பார் பண்ணுறதுனால வந்துட்டு அசைடு யூஸ் பண்ணுவோம். ஃபைனலி ஃபுட்டர். ஸோ இவ்வளோ தான். லைக் ஃபுட்டரில் வந்துட்டு லைக் ஆப்வியஸ்லி ஃபுட்டர் கண்டென்ட் இருக்கும், நம்ம பேராகிராஃப் லைக் எனிதிங் யூஸ் பண்ணலாம், லிங்க் whatever. ஸோ இப்போ இதுதான் சிமாண்டிக் HTML. ஸோ இது வந்துட்டு என்னன்னா லைக் இந்த HTML ஒரு ஸ்ட்ரக்சர்டாக இருக்குல்ல, ஹெட்டர்னா ஹெட்டருக்குள்ளே நேவிகேஷன் இருக்குது. ஸோ மெயின்னா மெயின்குள்ளே மெயின் கண்டென்ட் இருக்குது. ஸோ மெயினில் வந்துட்டு ஒவ்வொரு செக்ஷனாக கண்டென்ட் இருக்குது. லைக் இன்னொரு செக்ஷன் வேணுனாலும் நம்ம இன்னொரு செக்ஷன் போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹலோ whatever it is. ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு லைக் ஓகே இதில் வந்துட்டு அசைட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சைட் பார் ஆகட்டும், ஃபுல் கோட்ஸ் ஆகட்டும், ஏதாவது கண்டென்ட்ஸ் ஏதாவது மெயின் கண்டென்ட் இருந்துச்சுன்னா நம்ம அசைடுக்குள்ளே போடலாம். ஃபைனலி கீழே பாட்டம் பார்ட் லைக் ஃபுட்டர். ஸோ இதுதான் சிமாண்டிக் HTML ஸ்ட்ரக்சர். ஸோ எஸ் இப்போ இதை லைவ் சர்வரில் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கே தெரியும். லைக் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் ஒரு ஸ்ட்ரக்சர்டாக இருக்குது. ஹெட்டருக்குள்ளே கண்டென்ட், அதுக்குள்ளே அசைடு, ஃபைனலி ஃபுட்டர். ஸோ எஸ் நம்ம எதுவுமே ஸ்டைலிங் பண்ணல, பட் ஸ்டில் HTMLலேயே நம்ம வந்துட்டு மீனிங்கை கொடுக்குறோம். ஸோ இதுக்கு தான். ஸோ இப்போ கோடு பார்த்ததுமே தெரியும், ஓகே இது மெயின் கண்டென்ட், மெயின்குள்ளே செக்ஷன் இருக்குது. ஸோ இவ்வளோ தான், இதுதான் சிமாண்டிக் HTML. ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்துட்டு நிறைய மல்டிமீடியா டேக்ஸ் இருக்குது. ஸோ மல்டிமீடியா டேக்ஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம இமேஜ் பார்த்துட்டோம், இன்னும் வீடியோ, ஆடியோ அந்த மாதிரி மல்டிமீடியா டேக்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமே பார்க்கலாம். ஸோ see you in the next video guys. Bye.